டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் இந்தியாவினுடைய பாதுகாப்பு ஒத்திகை குறித்து இன்றைக்கு டிகோட் செய்ய இருக்கிறோம். காஷ்மீரின் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் வான் பகுதிகளை பயன்படுத்த தடை, ஏற்றுமதி இறக்குமதிக்கு தடை, பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வந்த முக்கிய ஒப்பந்தங்கள் ரத்து அப்படின்னு இரு நாடுகளும் அதிரடியான சில நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய சூழலையும் பார்க்கிறோம். இரண்டு தரப்பிலிருந்தும் வெளியாகும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களும் மக்களுக்கு கவலையை அல்லது அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியதையும் பார்க்கிறோம். குறிப்பாக காஷ்மீர் மக்கள் ஆழ்ந்த அச்சத்தில் இருந்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கா விரைவு சாலையில் அதிநவீன போர் விமானங்களை தரையிறக்கும் ஒத்திகையில் இந்திய விமானப்படை ஈடுபட்டது. அதேபோல கண்டம் விட்டு கண்டம் பாயும் நீண்ட தூர ஏவுகணையான அப்டாலி அப்படிங்கிற அந்த ஏவுகணையை பாகிஸ்தான் பரிசோதித்தது. அணு ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடிய இரு நாடுகளும் பரஸ்பரம் இது போன்ற ஒரு எதிர்வினைகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியிலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். போர் ஏற்பட்டு விடுமோ என்கிற அந்த அச்சம்தான் உலக நாடுகளுக்கு மத்தியிலும் இருக்கிறது. இந்தியா எந்த சூழலுக்கும் தயாராக இருக்கிறது என்பதைத்தான் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் காட்டிக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் தான் நாடு முழுவதும் புதன்கிழமை 244 மாவட்டங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டின் கல்பாக்கம், குஜராத்துடைய சூரத், அதேபோல் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தாராப்பூர் போன்ற அதிக ஆபத்துள்ள மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த மாதிரி பயிற்சிகளை இராணுவம் மேற்கொள்கிறது. இந்த ஒத்திகை அப்படிங்கிறது உடனடி போர் வருவதற்கான அறிகுறி அல்ல. போர்க்கால ஒத்திகை அப்படிங்கிறது ஏவுகணை அல்லது வான்வழி தாக்குதல் போன்ற அவசர காலங்களில் மக்கள் மற்றும் அரசாங்க அமைப்புகள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத கற்பிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த ஒத்திகை. ஒத்திகையின் போது வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை வழங்கப்படும். அமைப்புகளின் செயல்திறன் அப்படிங்கிறது மதிப்பிடப்படும். இந்திய விமானப்படையின் ஹாட்லைன் மற்றும் வானொலி தொடர்பு இணைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் சரிபார்ப்பதற்கான ஒன்றாகவும் இந்த ஒத்திகைங்கிறது இருக்கும். கட்டுப்பாட்டு அறைகளின் செயல்பாடுங்கிறது கண்காணிக்கப்படும். விபத்து தடுப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும். அவசர குழுக்கள் உடனடியாக செயல்படும். இதெல்லாம் ஒத்திகையினுடைய ஒரு சில அம்சங்கள். எண்ணெய் கிடங்கு, தொலைத்தொடர்பு அலுவலகம் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய இடங்கள் ஒட்டுமொத்தமாக மறைக்கப்படும். நகரங்களில் விளக்குகள் அணைக்கப்பட்டு மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வது எப்படி அப்படிங்கிற பயிற்சியும் இந்த ஒத்திகையின் போது கொடுக்கப்படும். இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது பதட்டத்தை குறைக்கவும், குழப்பத்தை தவிர்க்கவும், விழிப்புணர்வை அதிகரிக்கவும், உயிர்களை காப்பாற்றவும் உதவும் என்கிற அடிப்படையில் தான் இந்த பயிற்சிகளை நாம் செய்கிறோம். இந்த ஒத்திகை என்பது பார்க்கப்படுகிறது. இந்த ஒத்திகைகள் அப்படிங்கிறது பனிப்போர் கால முறைகளை அடிப்படையாக கொண்டவை அப்படின்னு பார்க்கலாம். பனிப்போர் காலத்தில் ஏர் ரைட்ஸ் எனப்படும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் அணு ஆயுத தாக்குதல்களுக்கு நாடுகள் தயாராக இருந்தன. ஏர் ரைட்ஸ் சைரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்படும். ஏர் சைரன்கள் ஒலித்தால் உடனடியாக எப்படி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது குறித்த அறிவுறுத்தல் கொடுக்கப்படும். பிளாக் அவுட் எனப்படும் மின் தடை மற்றும் வெளியேற்ற பயிற்சிகளும் இந்த ஒத்திகையின் ஒரு பகுதியாக இருக்கும். பிளாக் அவுட் நேரத்தில் மக்கள் அமைதியாக இருக்க அறிவுறுத்தப்படுவார்கள். போர்க்காலங்களில் முக்கியமான கட்டணங்களில் மின் விளக்குகளை முழுமையாக அணைத்து எப்படி அதை பாதுகாக்க வேண்டும் என்பது சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த போர்க்கால ஒத்திகை நடைபெறக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் எல்லைக்கு அருகே அமைந்திருக்கக்கூடியவை. குறிப்பாக நீங்கள் ராஜஸ்தான், பஞ்சாப், காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாநிலங்கள்லாம் பாகிஸ்தானோடு எல்லையை பகிரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள். அங்கு நடக்கக்கூடிய ஒத்திகைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும். அதே போல் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களும் சீனா, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்கின்றன. அந்த மாநிலங்கள்லையும் போர்க்கால ஒத்திகைங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூரில் இந்திய இராணுவ பிரிவினர் ஞாயிற்றுக்கிழமை பிளாக் அவுட் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அது பற்றிய செய்திகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இரவு 9 மணியிலிருந்து 9:30 மணி வரையில் சுமார் அரை மணி நேரம்
கடும் இருள் சூழ்ந்த வேளையில் இந்திய இராணுவத்தினர் அந்த பயிற்சிகளை மேற்கொண்டனர். இந்த பயிற்சியின் போது பொதுமக்கள் வீடுகளுக்கு வெளியே உள்ள விளக்குகளை எரியவிட வேண்டாம் அப்படின்னு அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலமாக கேட்டுக்கொண்டார்கள். இதே போன்ற பயிற்சிகள் காஷ்மீர், டெல்லி, அப்புறம் லக்னோ இங்கெல்லாம் நடத்தப்பட்டிருக்கின்றன. சரி, இந்த ஒத்திகை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இந்தியாவில் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ஏன்னா கடந்த காலங்களிலும் நாம் போரில் ஈடுபட்டிருக்கிறோம், பாகிஸ்தானுடைய கூட போரில் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படி என்றால் கடந்த காலத்தில் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு நாடு முழுவதும் இது போன்ற போர்க்கால ஒத்திகை நடைபெறுகிறது. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் போது கூட இத்தகைய ஒத்திகை நடத்தப்படவில்லை. ஆனால் 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது பாகிஸ்தானோட நம்ம ஒரு போர் தொடங்கி நடத்தினோம் இல்லையா, அதுக்கு 2 தினங்களுக்கு முன்னதாக இதே போன்றது ஒரு போர்க்கால ஒத்திகையை நடத்தியது இந்தியா. சைரன்கள் ஒலிக்கிறது, மின்தடை என இராணுவமும் பொதுமக்களும் அனைத்து வகையான பயிற்சிகளையும் அப்போது மேற்கொண்டார்கள். அப்போது நடைபெற்ற முக்கியமான நிகழ்வு ஒன்றை இங்கே கூறியே ஆக வேண்டும். அதுதான் தாஜ்மஹாலை முற்றிலுமாக மறைத்தது. இதுவே இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய போர்க்கால உருமறைப்புக்கு மிகவும் வியக்கத்தக்க ஒரு உதாரணம் அப்படின்னு இருந்து வருகிறது. தாஜ்மஹால் பற்றி உங்களுக்கு தெரியும். வெள்ளை பளிங்கு கற்களால் ஆன தாஜ்மஹால் பல மைல் தொலைவிலிருந்தே எல்லாரும் நன்றாக பார்க்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பெரிய நினைவு சின்னமாக இருக்குது. ஆனால் அந்த காதலின் சின்னத்தை 1971ஆம் ஆண்டு போர்க்கால ஒத்திகையின் போது பச்சை மேடாக மாற்றிட்டாங்க. அது எப்படி பச்சை மேடாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். தாஜ்மஹாலை சுற்றி இருக்கக்கூடிய இலைகளுக்கு ஏற்றவாறு சாயம் பூசப்பட்ட ஒரு பெரிய சணல் துணி அந்த கட்டடத்தின் மீது பொருத்தப்பட்டது. ஒரு பெரிய சணல் துணியை அந்த கட்டடத்தின் மீது பொருத்துறாங்க. இலைகளுக்கு என்ன விதமான நிறம் இருக்குமோ அதே நிறத்தில் இருக்கக்கூடிய சணல் துணி. காடுகளின் உணர்வை கொண்டு வரக்கூடிய வகையில் தாஜ்மஹாலுடைய தளத்தை சுற்றி புதர்கள் மற்றும் மரக்கிளைகள் கொட்டப்பட்டன. அந்த காலத்தில் அப்படி கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க. 2 வாரங்களுக்கு மேலாக நினைவு சின்னத்திற்கு அருகில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைத்து வைக்கப்பட்டன. எந்த விளக்குமே எரிய விடப்படலை. அதே போல் சுற்றுலா பயணிகளுக்கான தடை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு. எதிரி விமானிகளை ஏமாற்றி இந்தியாவின் பாரம்பரிய சின்னத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு தான் அப்போது செயல்பட்டது இராணுவம். தாஜ்மஹால் மட்டும் இல்லை, டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை, குதுப் மினார், ஜெய்சல்மார் கோட்டை அப்படின்னு இந்தியாவுடைய பிரபலமான அடையாளங்கள் அனைத்தும் அந்த காலகட்டத்தில் உருமறைப்புக்கு உட்படுத்தப்பட்டன. ரொம்ப குறிப்பாக எதிரி படையினரை தவறாக வழிநடத்த பொறியாளர்களும் உள்ளூர் கைவினைஞர்களும் போலியான கட்டமைப்புகளை உருவாக்கியிருந்தாங்க. இதெல்லாம் 1971 நடந்த விஷயங்களை நம்ம ரீகால் பண்ணுறோம். அப்போது ஒரு போர் ஒத்திகை நடந்தது. அப்போ என்னெல்லாம் செஞ்சாங்கங்கிறத நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோம். தொழிற்சாலைகள், எண்ணெய் கிடங்குகள், தகவல் தொடர்பு கோபுரங்கள், அப்புறம் ரயில்வே யார்டுகள் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வலைகள், தார்பாய்கள் மற்றும் வர்ணம் பூசப்பட்ட கேன்வாஸ்களால் மூடப்பட்டன. சில முக்கியமான கட்டமைப்புகள் இலைகள் மற்றும் களிமண்ணால் முழுமையாக மறைக்கப்பட்டன. எதிரிகளை ஏமாற்றுவதற்காக போலி மின் நிலையங்களும் தொழிற்சாலைகளும் கூட அமைக்கப்பட்டன. அதாவது அது ஒரிஜினலாக இருக்காது, ஆனால் எதிரிகள் கண்ணில் இது ஒரு மின் நிலையம். ஏன்னா மின் நிலையங்களை டார்கெட் பண்ணுறதுங்கிறது போரில் ஒரு முக்கியமான அம்சம். நீங்கள் இப்போ யுக்ரைன் வாரில் கூட பார்த்துருப்பீங்க. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய அந்த போரிலும் கூட மின் நிலையங்கள் முக்கியமாக டார்கெட் பண்ணப்படும். ஏன்னா மின்சார உற்பத்தியை தடுப்பது அப்படிங்கிறது ஒரு வியூகம். அதில் இப்போ 1971 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய நகரங்கள் முழுவதும் மின்தடை ஏற்படுத்தப்பட்டது. ஏன்னா அது ஒரு ஒத்திகையினுடைய ஒரு பங்கு. வீடுகளில் உள்ள அனைத்து மின் விளக்குகளையும் அணைக்கவோ அல்லது தடிமனான துணி மற்றும் காகிதத்தால் ஜன்னல்களை மூடவோ உத்தரவு போடப்பட்டுச்சு. தெருவிளக்குகள் அணைத்து வைக்கப்பட்டன. இரவு முழுவதும் விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்து கொண்டே இருந்தன. இதெல்லாம் 1971 நடந்தது. என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒன்று ஒன்றா நான் பட்டியல் போட்டுட்ருக்கேன். பொதுமக்களுக்கு தப்பிச் செல்வதற்காகவும் ஆபத்தான இடங்கள்லேருந்து வெளியேறுவதற்காகவும் பயிற்சி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப குறிப்பாக பாகிஸ்தான் எல்லை அருகே இருக்கக்கூடிய அங்கே வசித்து வந்தவர்களுக்கும் பெருநகர மக்களுக்கும் இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப கொடுக்கப்பட்டுச்சு. குறிப்பாக வெளியேறுவதற்கான பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. இன்னும் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் வரலாம். ஏன்னா நிறைய இதெல்லாம் நடந்திருக்கா 1971 அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய வகையிலான சில ஒத்திகைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதில் அகழிகள் தோண்டப்பட்டிருக்குது. அந்த காலத்தில் அகழிகள் தோண்டி இருக்கிறாங்க. பதுங்கு குழிகளை சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் போர்க்கால ஒத்திகையில் ஒரு அம்சமாக இருந்திருக்குது.
குழந்தைகள் தங்கள் பள்ளி பைகளை முதுகில் சுமந்து கொண்டு தங்குமிடங்களுக்குள் ஊர்ந்து செல்வதை போன்ற பயிற்சி கூட அப்போ கொடுத்துருக்குறாங்க. போர்க்கால ஒத்திகையில் மாணவர்கள், என்சிசி கேடட்கள், ஊர்காவல் படையினர், அப்புறம் தன்னார்வலர்கள் இவங்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்குது. அந்த காலகட்டத்திலே 1971 நடந்த போர்க்கால ஒத்திகைகளை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவசர கால மீட்பு நடவடிக்கைகள் அன்றாட வாழ்க்கையில் இணைக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் சமூக மையங்களில் பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்பட்டன. சரி, 1971 இவ்வளவு வேலைகளை நாம் செய்திருக்கிறோம், போர்க்கால ஒத்திகைகளை செய்திருக்கிறோம். தாஜ்மஹால் மாதிரியான முக்கியமான நினைவு சின்னங்களை கூட நாம் எதிரியின் கண்ணில் படாமல் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த மறைப்பதற்கான வேலைகளை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம போர்க்கால ஒத்திகைகளை செய்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்போ போர் வந்துவிடுமா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கு எழுகிறது. பாகிஸ்தான் கையில் தான் அது இருக்குது. பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறதுங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் எல்லா நிலைகளிலும் இந்தியா தயாராக இருக்கிறது. ஒரு காஷ்மீரில் நடந்த படுகொலைகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடும் இந்திய இராணுவம் எப்போதும் தயாராக இருக்கிறது. இப்போ என்ன எல்லோருக்கும் பொதுவாக இருக்குது அப்படின்னா, இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள், அரசின் முக்கிய பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள்லாம் கூட கணிக்கிறது, இப்போ மத்திய அரசினுடைய திட்டமிடல்களை பார்க்கும்போது 1971 மீண்டும் திரும்புகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழாமல் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இது எல்லாமே ஒத்திகைகள் தான், போருக்கான ஆயத்தம் அல்ல. போர் என்று ஒன்று வந்துவிட்டால் அதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு ஆயத்த பணியாக இந்த போர்க்கால ஒத்திகை என்பது நடக்குது. 1971 நடந்த ஒத்திகைகளை ஒட்டியதாகவே இப்போது நடக்குது. ஆனால் இப்போ கூடுதலாக நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. ஆனாலும் இந்த ஒத்திகைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றன. போர்க்கால ஒத்திகைக்கு இராணுவம் மட்டுமல்ல, மக்களும் தயாராகவே இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.